ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஸ்கூலுக்கு ஓனர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ மதியம் பசங்களை எடுக்க நான் வந்திருக்கேன். எங்கள் ஓனரு என்னுடைய கார் ஓட்டும் போதெல்லாம் இங்கே ஒரு சிம்பிள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாரு. அது ஏன் ஓனர் ஓட்டும் போது மட்டும் அதை ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துனே இருந்துச்சு. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அது ஃபோட்டோ பிடிச்சி கூகுளில் செக் பண்ணி பார்த்தா அது வந்து க்ரோஸ் கண்ட்ரோலாம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஹைவேல போகிறதா இருந்தால் ஸ்பீட் லிமிட்டடு இவ்வளோன்னு நம்ம காரில் செட் பண்ணிட்டா நம்ம மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேணாம், அது மட்டும் போயினே இருக்குமா. அதை பற்றி நான் பார்த்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். குரூஸ் கண்ட்ரோல் சிம்பிள்னா அது அந்த டைம் கடிகார மாரி இருக்குது பார்த்துங்களாங்க, அதுதான். அது ஆக்டிவேட் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னா, எல்லா கார்லையுமே ரைட் சைடு ஸ்டாரிங்கில் இருக்கும். இப்போ இங்கேயும் தெரிகிற மாதிரி பண்ணுற பாருங்க. இது வந்து ஆன் ஆஃப் ரைட் சைடில் இருக்குதா, ஆஃப் பண்ணிட்டா அந்த இடத்துல போயிடும். இதை ஆன் பண்ணி விட்டு நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஃபார் ஹவர் போகணுமோ அதை இங்கே செட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்குது. எல்லா கார்லையுமே இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணுறது ரைட் சைடில் தான் இருக்கும். சில காரில் வந்து கீழே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த நான் காட்டின சிம்பிள் மாரியே வச்சு இந்த இடத்துல இருக்கும். சில காரில் ஸ்டேரிங்லேயே இருக்கும். ஆனால் எல்லா கார்லையுமே ரைட் சைடில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு சொல்கிற மாரி லாங் டிரைவரும் ஓனர் பண்ணல. அப்படியே கால் வெளியே வந்துட போகுது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிவிட்டு வண்டி டிரைவிங் பண்ணுற அளவுக்கு. என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் நான் கார் இது பண்ணும்போது அதை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு தான் ஒரு ஸ்பீட் லிமிட்டே கிடையாது, சாத்தின்னு போக வேண்டியதான். ஓனர் கார் வாங்கினார்னா அதை செட் பண்ணி விட்டுறாரு. அது என்ன இதுன்னே தெரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா, ப்ராமிஸாக எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமே அந்த சிம்பிள் எதுக்கு பயன்படுது, அது ஏன் ஓனர் ஆன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கார் டிரைவிங் பண்ணும்போது இதை ஆஃப் பண்ணிடுறோம், ஓனர் எடுக்கும் போது இது ஆன் பண்ணிடுறாரு. அப்புறம் அதில் என்ன விஷயம், ஒரு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குதா, இது ஆன் பண்ணால் தான் கார் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்குமா அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட யோசனை. ஒரு வழியாக நீ கண்டுபிடிச்சேன். பார்க்கலாம், இதுமாரி பல விஷயங்கள் இந்த காருக்குள்ளே இருக்குது, தேடி கண்டுபிடிப்போம். டுடே லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? திறந்தா சாப்பாடு, திறந்தா சிக்கன், ஏதோ தழையெல்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் அப்படியே கிரேவி தொக்கு மாரி இருக்குது, பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது. கூடவே இந்த ஜிர்ஜிர் தழை வந்துக்குது, இதையும் அப்படியே சாப்பிட்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வரேன். நானும் உக்காந்து பார்த்தேன், வேலையே வரல. சரி வீடியோ முடிக்கணும் இல்லையா, அதனால் அவங்க கூட ஒரு விஷயத்தை ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணன் ஃபேஸ்புக் மெசேஞ்சில் கேள்வி கேட்டிருந்தார். ப்ரோ நான் வெளிநாட்டுக்கு வரலான்னுக்கிறேன், வந்தால் அங்கே சரக்கு அடிக்க முடியுமா அப்படின்னு. அவருக்கு பதில் சொல்லிட்டேன், ஆனால் இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெளிநாட்டுக்கு வந்தால் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கான பதில், வெளிநாட்டுக்கு வந்தால் துபாயில் மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் அலௌடு, மற்ற எந்த கண்ட்ரிலையுமே ட்ரிங்க்ஸ் அலௌடு கிடையாது. அதை மீறி நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா, அதுதான் மற்ற கண்ட்ரியில் ட்ரிங்க்ஸ் அலௌடு இல்லையடா அப்புறம் எப்படா குடிக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும். அங்கங்கே தெரியாமல் கள்ளச்சாராயம் காசி விற்பாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி பேர் செத்துடுறாங்க. அதை மீறி உயிரோடு இருந்தாங்கன்னா குவைத்தை பொறுத்த வரைக்கும் 100 தினார், 100 அப் டு 100 தினார், அதாவது 100 தினாருக்கு மேலே அபராதம், 6 மாதம் ஜெயிலு. நம்மள மாரி ஆளுங்க பிடிபட்டா நம்மளை ஜெயிலில் போட்டு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் வெளிநாட்டில் ட்ரிங்க்ஸ் அலௌடு கிடையாது. அப்புறம் எப்படா ட்ரிங்க்ஸே குடிக்காமல் நாங்கள்லாம் வந்து வேலை செய்கிறதுன்னு அப்படின்னு சில பேர் கேட்டால், அதுக்கு பதில் தான் டீ இருக்குதுல்ல, உங்களோட லைஃப் டீக்கு மாறிடுங்க. டீ கலர் பார்க்க ட்ரிங்க்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதனால் அதை குடித்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த புகையிலை ஐட்டெல்லாம் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. சீசா, சிகரெட், அப்புறம் இந்த பாக்கு, இந்த ஆன்ஸ் மாரி ஒன்று போடுறாங்களே அதையெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் ட்ரிங்க்ஸ் அலோடு கிடையாது, அது சட்டவிரோதமானது. மாட்டினா ஜெயிலு. அதை மீறி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டெத்து. அதெல்லாம் முடியாது ப்ரோ, நான் வெளிநாட்டுக்கு வருவேன், நான் குடிக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நான் சாகவும் கூடாது, நான் மாட்டவும் கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நான் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது பார்க்க ட்ரிங்க்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் நான் ஆல்கஹால்
அதெல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி குடிச்சிட்டு குடிச்சேன்ற பெருமையை ஏற்றுக்கின்னு சந்தோஷமாக வேலை செய்யுங்க. நம்ம வெளிநாட்டுக்கு வர்றதே கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற இங்கே வந்தும் குடிச்சின்னு உக்காட்டுன்னு இருந்தா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில். மற்றபடி இது நான் ரொம்ப இதுவாக பேச விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட்டு தூங்குறேன். நாளைக்கு விட அதை சந்திக்கிறேன். பாய்.